ஸ்ரீ விஷ்ணு புராணம் 37ஆம் பகுதி ருபுநித உபாக்கியானம். மைத்ரேய முனிவரே, இவ்விதமாக ஜடபரத மாமுனிவர் கூறியும் அந்த அரசன் மனம் திடப்படாமையால் ஒன்றுமே பேசாமல் சிந்தித்து கொண்டிருந்தான். அப்போது ஜடபரதர் ஞான பேதம் இன்மையை பற்றிய கதையொன்றை கூறத் துவங்கினார். அரசே, நிதாகருக்கு ஞானத்தை உண்டாக்க ருபு என்பவர் பூர்வத்தில் பரமேஸ்வரருக்கு ருபு என்ற குமாரர் ஒருவர் உண்டு. அவர் இயல்பாகவே தத்துவ ஞானம் உடையவராக இருந்தார். அவருக்கு புலஸ்திய முனிவரின் குமாரரான நிதாகர் என்பவர் சீடராக இருந்தார். அவருக்கு அந்த ருபு சகலகலா ஞானங்களையும் ஓதுவித்தார். அவ்வளவு கலைகளை கற்றிருந்தும் கூட நிதாகருக்கு ஆத்தும் ஸ்வரூபத்தில் பேதம் இல்லாமையை பற்றிய வாசனை இல்லை என்பதை ருபு அறிந்து கொண்டார். 1000 ஆண்டுகள் சென்ற பிறகு தேவிகா நதிக்கரையில் புலஸ்தியர் ஏற்படுத்திய ஓர் உத்தியான வனத்தில் நிதாகர் வசித்து கொண்டிருந்தார். அவரை காண ருபு முனிவர் சென்றார். அப்போது நிதாகர் வைஸ்வதேவத்தை முடித்துவிட்டு வாசலில் வந்து அதிதிகளை எதிர்பார்க்கும் தருணத்தில் ருபு முனிவர் வருவதைக் கண்டார். வந்தவரை நிதாகர் உபசரித்து சுவாமி அமுது செய்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அதற்கு ருபு முனிவர், பிராமணோத்தமரே, உமது வீட்டில் நான் புசிக்கத்தக்க பொருள் என்ன இருக்கிறது? ஈனமான போஜனத்தில் எனக்கு பிரியமில்லை என்றார். உடனே நிதாகர், சுவாமி, என் கிரகத்தில் அரிசி மாவினாலும் நவதானியங்களினாலும் செய்யப்பட்ட அப்பளங்கள் இருக்கின்றன. காய், கிழங்கு, கனி வகை உணவுப் பொருட்கள் உள்ளன. அவற்றையெல்லாம் தேவரீர் அமுது செய்து அருளலாம் என்றார். குருநாதரோ, இவையெல்லாம் அற்ப போஜனங்கள், எனக்கு இவற்றை அருந்த பிரியமில்லை. மோர் குழம்பு, பாயாசம், தேன் குழல் முதலியவற்றை புசிக்க விரும்புகிறேன் என்றார். உடனே நிதாகர் தம் மனைவியை அழைத்து, நம்முடைய இல்லத்திற்கு ஒரு பெரிய மகான் வந்திருக்கிறார். அவருக்கு நம் இல்லத்தில் மிகவும் உயர்ந்த பொருள் எது உண்டோ அதை கொண்டு அன்னம் செய்து அவருக்கு உணவிடுவாயாக என்றார். அவரது மனைவியும் தன் கணவரின் கட்டளையை ஏற்று அக்கார விடசில் முதலியவற்றை செய்து பரிமாறினாள். அவற்றை ருசித்து புசித்து கொண்டிருந்த ருபுவை பார்த்து, சுவாமி, தங்களுக்கு திருப்தியும் சந்துஷ்டியும் உண்டாயினவா? தேவரீர் திருவுள்ளம் நலமா? தேவரீர் எழுந்தருளி இருக்கும் இடம் எது? எங்கிருந்து எழுந்தருளி இருக்கின்றது? எங்கே எழுந்தருள உத்தேசித்து இங்கே எழுந்தருளியது? இவற்றையெல்லாம் எனக்கு கூற வேண்டும் என்று நிதாகர் கேட்டார். பிராமணோத்தமரே, எவனுக்கு பசியுண்டோ அவனுக்கு தான் அன்னத்தை புசிப்பதனால் திருப்தி உண்டாகிறது. எனக்கு பசி இல்லை. அப்படி இருக்கும் எனக்கு திருப்தி உண்டா என்று ஏன் கேட்கிறீர்? பிருத்வி சம்பந்தமான தாதுவானது கர்ப்பத்தில் இருக்கும் அக்னியால் அழிக்கப்படும் அளவில் பசியும், அந்த அக்னி வேகத்தினால் உள்ளே இருக்கும் நீர் வற்றி போவதால் தாகமும் உண்டாகின்றன. இந்த பசி தாகங்கள் இச்சா ரூபங்கள் ஆகையால் அவை மனோதர்மமாகும். ஆயினும் அது ஷயத்தினால் உண்டாகின்றனவாகையால் தேக தர்மங்கள் ஆகின்றன. எனக்கு இவை இல்லையே. ஆகையால் பசியினால் உண்டான திருப்தி இப்போது மட்டுமல்ல, எப்போதுமே எனக்கு இல்லை. மனது நலமாயிருப்பது சந்துஷ்டியும் சித்தத்தின் தன்மைகளுமே ஆகும். ஆகையால் இவ்விரண்டையும் பற்றி சித்தத்தை அல்லவா கேட்க வேண்டும்? என்னை ஏன் கேட்கிறீர்? நான் மட்டுமல்ல, என்னை போலுள்ள ஆன்மாக்களுக்கெல்லாம் இந்த பசி முதலானவை இல்லை என்று அறிவீராக. வாசஸ்தானம் எது? எங்கிருந்து வருகிறாய்? எங்கே போகிறாய் என்று நீர் கேட்டவைகளுக்கு பதில் கூறுகிறேன், கேளும். புருஷன் தேவ மனுஷ்யாதி சகல சரீரங்களிலேயும் இருக்கத்தக்கவனாய், சகல அச்சேதனங்களிலேயும் வியாபிக்கத்தக்கவனாய், ஆகாயத்தை போல ஒன்றோடும் ஒட்டாதவனாய் இருக்கிறான். இத்தகைய ஆன்மாவை பார்த்து எங்கே இருக்கிறாய், எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்ற கேள்விகளுக்கு பொருள் இல்லை. ஆகையால் அத்தகைய நான் போகிறவனும் அல்லன், வருகிறவனும் அல்லன், ஓரிடத்தில் இருப்பவனும் அல்லன். நீயும் மற்றவர்களுக்கு கூட அப்படியேதான். ஆனால் வருவதும் போவதுமாக தோன்றுவது தேக வசத்தினாலே ஆகும். ஆகையால் போக்குவரத்துகளுக்கு கர்த்தாவாக தோன்றும் இந்த தேகம் நான் அன்று. அதுபோலவே நீயும் அன்று, மற்றவர்களும் மற்றவர்கள் அன்று. ஆனால் நல்ல போஜனம் அளிப்பாய், அற்ப ஆகாரம் வேண்டாம் என்று நான் கூறியது சுபாவ சித்தமோ உபாதியை பற்றியதோ என்று உமது கருத்தை அறிய பரீட்சை செய்தேனே அன்றி நான் மெய்யாக கேட்கவில்லை. இந்த விஷயத்தை பற்றி கூறுகிறேன், கேட்பீராக.
உண்பவனுக்கு இது சுவையுள்ளது, இது ருசி இல்லாதது என்று ஒரு நியதியும் இல்லை. யாதொரு வியாதியும் இல்லாமல் நல்ல பசி உள்ளவனுக்கு பழுத்த உளுந்து முதலியவற்றால் செய்த தாழ்வான உணவுகளும் ருசியாகவே இருக்கும். அப்படி இல்லாதவனுக்கு தேன்குழல், அக்கார வடிசல் முதலியவை ருசிகரம் ஆகாமல் போகின்றன. ஆகையால் உண்பவனுடைய உடலின் தன்மையின்படி உணவுகளில் ருசியும் அருச்சியும் உண்டாகின்றன. எனவே மதுரம் என்பதும் அமதுரம் என்பதும் ஔபாதிகமே அன்றி சுவாபிகமன்று. மண்ணார் கட்டிய வீடு மண்ணாலேயே பூசப்பட்டு உறுதியாவது போல பிருத்வி மயமான இந்த உடலும் பிருத்வி சம்பந்தமான பொருட்களாலேயே உறுதியாக வேண்டியுள்ளது. அதனால்தான் யாவருமே உணவருந்த வேண்டியது அவசியம். கோதுமை, பயிறு, யவம் முதலிய தானியங்களும், நெய், எண்ணெய், பால், தயிர் முதலிய ரச வஸ்துக்களும், வெல்லம், கனிகள் முதலிய பொருட்களும் பிருத்வி சம்பந்தமான அணுக்களே ஆகும். ஆகையால் நான் முன்பு கூறி வந்த விஷயங்கள் யாவையும் நன்றாக அறிந்து இது இனிப்பு, இது இனிப்பு அல்ல என்றும், இவன் தேவன், இவன் மனிதன் என்றும் பேத விசாரணை செய்யும் மனதை இத்தகைய பேதங்களெல்லாம் கர்மத்தினால் வந்த விகாரங்கள் என்றும், ஆத்மஸ்வரூபத்தில் வைஷமியம் யாதும் இல்லை என்றும் சமத்துவ ஞானம் உள்ளதாக செய்ய வேண்டும். இத்தகைய சமத்துவ புத்திதான் மோட்ச காரணமாகும் என்றார் ருபு. நிதாகர் தம் குருவை வணங்கி, ஐயனே, பரமார்த்தத்தை பற்றி தாங்கள் கூறிய வச்சனங்களை கேட்டு என் அஞ்ஞானம் நீங்கியது. தாங்கள் யாரோ தெரியவில்லை, சாதித்தருள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தார். ருபு தன் சீடனை நோக்கி, உமக்கு ஆச்சாரியனான ருபு என்பவன்தான் நான். உமக்கு ஞானத்தை போதிக்கவே இங்கு வந்தேன். நினைத்தபடி உமக்கு பரமார்த்தத்தை தெரிவித்தேன். இனி நான் என்னிடம் போகிறேன். உமக்கு சுருக்கமாக ஒன்றை கூறுகிறேன், கேளும். தேவ மனுஷ்யாதி பேதமாய் காணப்படுகின்ற சேதன ஸ்வரூபம் யாவும் ஒன்றே அல்லாமல் பேதப்பட்டது அன்று. தேவாதி பேதங்களோ கர்ம வசத்தினால் வந்த பூத விகாரங்கள் ஆகும். இப்படி சேதனாத்மகமான சகல பிரபஞ்சமும் ஸ்ரீ வாசுதேவன் என்னும் திருநாமம் உடைய பரமாத்மாவிற்கு திருமேனியாய் இருக்கின்றன என்று கூறினார். அதை கேட்ட நிதாகர், இனி அடியேன் அப்படியே நினைத்திருக்கிறேன் என்று தண்டம் சமர்ப்பித்து மகா பக்தியோடு உபச்சாரம் செய்தார். அதன் பிறகு ருபுமுனிவர் தன் இருப்பிடத்தை அடைந்தார். 37ஆம் பகுதி நிறைவடைந்தது.